பிரதமர் அவர்களே, நீங்கள் உயர்ந்த மனிதர். அமெரிக்காவின் அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பினால் அகண்ட பாரத கனவு நாயகன் நரேந்திர மோடிக்கு சிறந்த புத்தக பரிசு. வரி பதற்றத்துக்கு மத்தியில் இந்தியா அமெரிக்காவுக்கு இடையே $500 பில்லியன் பெறுமதியான பாதுகாப்பு ஒப்பந்தம் கைச்சாத்து. அமெரிக்காவில் நடந்தது என்ன? வணக்கம். சர்வதேசத்தின் இன்றைய நாளில் முக்கிய இடம் பிடித்திருந்த செய்திகளுடன் நான் ஜீவானந்தம் லாவண்யன். டொனால்ட் ட்ரம்பின் அவர் ஜேர்னி டுகெதர் என்ற புத்தகம் அவரது ஜனாதிபதி பதவிக்காலத்தின் போதான முக்கிய தருணங்களை எடுத்தியம்பும் புத்தகமாக காணப்படுகின்றது. 320 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தில் மோடி ட்ரம்ப் என இரு தலைவர்களும் ஒருவருக்கொருவர் வெளிப்படையாக ஆதரவை தெரிவித்த ஹவுடி மோடி மற்றும் நமஸ்தே ட்ரம்ப் நிகழ்வுகளின் நிழல் படங்கள் உள்ளன. 2019 ஆண்டு ஹீஸ்டனில் உள்ள ஒரு கால்பந்து மைதானத்தில் ஹவுடி மோடி பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் 50,000க்கும் மேற்பட்ட இந்திய அமெரிக்கர்கள் கலந்து கொண்டனர். இந்த பேரணியில் பிரதமர் மோடியும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் உரையாற்றினர். இந்த நிகழ்வு இடம்பெற்று 5 மாதங்களுக்கு பின்னர் 2020 பிப்ரவரி மாதம் அகமதாபாத்தில் உள்ள உலகத்தினுடைய மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானத்தில் நமஸ்தே ட்ரம்ப் நிகழ்வு நடைபெற்றது. இது இந்திய அமெரிக்க உறவுகளின் வலிமையை எடுத்தியம்புவதாக காணப்படுகின்றது. இவை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளின் நிழல் படங்களையும் தகவல்களையும் உள்ளடக்கிய அவர் ஜேர்னி டுகெதர் புத்தகத்தில் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் யூ ஆர் கிரேட், பிரதமர் அவர்களே நீங்கள் உயர்த்தவர் என்னும் குறிப்பையிட்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு மிகச்சிறந்த பரிசை வழங்கியுள்ளார். வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையே இடம்பெற்ற சந்திப்பின் போது இந்த நிகழ்வு இடம்பெற்றது. அமெரிக்கா இந்தியாவிற்கு F-35 போர் விமானத்தை வழங்கும் எனவும் புத்தக பரிசளிப்பின் போது டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்தியாவிற்காக ராணுவ விற்பனையை அதிகரிக்கும் திட்டங்களை அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளதுடன் பாதுகாப்பு உறவை பலப்படுத்த பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள மென்பொருட்களை வழங்குவதாகவும் உறுதியளித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியான நாள் முதல் இறக்குமதி வரி உள்ளிட்ட பல்வேறு வரி விதிப்புகள் மூலம் உலக நாடுகளை ட்ரம்ப் அதிர வைத்துள்ளார். இந்நிலையில் ட்ரம்ப் மோடி சந்திப்பின் போது வரி விதிப்புகள் தொடர்பான சமரச பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் எனவும் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய இந்திய அமெரிக்க என இரு தரப்புக்கும் பலன் தரும் வகையில் வர்த்தக ஒப்பந்தங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெறும் எனவும் இதில் எண்ணெய் எரிவாயு தொடர்பான ஒப்பந்தங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ட்ரம்ப் அமெரிக்காவை மீண்டும் பெரிதாக்குவோம் என கூறுவதை போன்று விக்ஷித் பாரத், அதாவது வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற நோக்கில் தாம் செயற்படுவதாக பிரதமர் மோடி கூறியிருந்தார். ட்ரம்ப் மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு மேக் இந்தியா கிரேட் அகைன் என்று அர்த்தம் எனவும் அமெரிக்காவும் இந்தியாவும் இணைந்து செயற்பட்டால் வளர்ச்சிக்காக மெகா கூட்டணியாக இது அமையும் எனவும் மோடி கூறிய வார்த்தைகள் பல வரவேற்பை பெற்றுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதியுடன் மிக முக்கிய பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்ட பின்னர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தாயகம் திரும்பினார். பிரான்சுக்காக விஜயத்தை தொடர்ந்து பிரதமர் மோடி அமெரிக்காவிற்கு சென்றிருந்தார். நேற்று முன்தினம் இரவு தலைநகர் வாஷிங்டனை சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அமெரிக்க ஜனாதிபதி கூறிய உத்தியோகபூர்வ வாசஸ்தலமான வெள்ளை மாளிகைக்கு அருகில் உள்ள பிளேஸ் ஹவுஸ் விருந்தினர் மாளிகையில் பிரதமர் மோடி தங்கியிருந்தார். தனது முதல் சந்திப்பாக ட்ரம்ப் நிர்வாகத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட தேசிய உளவுத்துறை இயக்குநரையும் பிரதமர் மோடி சந்தித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி ட்ரம்பை சந்தித்த பிரதமர் மோடி பல்வேறு முக்கிய விடயங்கள் குறித்து கலந்துரையாடியிருந்தார். இதனை அடுத்து டெஸ்லா நிறுவனர் எலோன் மஸ்க் உள்ளிட்ட தொழில் அதிபர்களையும் பிரதமர் மோடி சந்தித்து ஆலோசனைகளை நடத்தியிருந்தார். இந்நிலையில் அமெரிக்க சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி இன்று பாரதம் திரும்பினார்.